ரூபாய் 9,934 லட்சம் மதிப்பீட்டில் புயல் பால் உற்பத்தியாளர்கள் வழங்கும் பாலின் தரத்தினை மதிப்பீடு செய்து உடனுக்குடன் ஒப்புகைச் சீட்டை வழங்கி கண்காணிக்க ஏதுவாக 1437 கிளைவெட் பால் பகுப்பாய்வு கருவிகள் நிறுவப்படும். எல்லா கருவி வந்தாச்சு, பூரா எதையுமே தவறே செய்ய முடியாது. ரூபாய் 645 லட்சம் மதிப்பீட்டில் பாலியல் கலப்படத்தை கண்டறியும் 120 நவீன அதிக அகச்சிவப்பு பகுப்பாய்ப்பு கருவிகள் வழங்கப்படும். எல்லா கூட்டுறவு சங்கத்துக்கும் கலப்படம் இல்லாமல் இருக்கிறது பார்க்குறோம். ஒரு 2-3 கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அவர் உடனடியாக ஜிஎம்க்கு கூப்பிட்டு சொல்லி இப்போ எங்கேயுமே கம்ப்ளைண்ட் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல் பால் கொடுக்குறாங்க. ரூபாய் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பால் மற்றும் உபப்பொருட்கள் விற்பனையை அதிகரிக்க 500 ஆவின் பாலகங்கள் புதிதாக தொடங்கப்படும். பாலகங்கள் நிறைய தொடங்க போகிறோம். 10 கோடி ரூபாயில் ரூபாய் 2000 கோடி மதிப்பீட்டில் கால்நடை பராமரிப்பு கடன் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும். ரூபாய் 240 லட்சத்தில் மதிப்பீட்டில் 14 மாவட்ட ஒன்றியங்களில் 30 தொகுப்பு பால் குளிர்விப்பான்கள், அந்த பிஎம்சின்னு சொல்றது அதான் புதுப்பிக்கப்படும். 20 குளிர்விப்பான்கள் கொடுக்க போகிறோம். ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று கொடுத்துருவோம், அதுபோக மிச்சம் இருக்குதா அடுத்து கொடுப்போம். ரூபாய் 150 லட்சம் மதிப்பீட்டில் தரமான பால் கொள்முதல் செய்ய தேவையான பால் பரிசோதனை உபகரணங்கள் 165 பால் தொகுப்பு குளிர்விப்பு மையங்களுக்கு வழங்கப்படும். ரூபாய் 223 லட்சம் மதிப்பீட்டில் மாதவரத்தில் உள்ள மாநில மைய ஆய்வகம் கூடுதல் உபகரணங்களுடன் மேம்படுத்தப்படும். ரூபாய் 263 லட்சம் மதிப்பீட்டில் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் கணினிமயமாக்கப்படும். ரூபாய் 72 லட்சம் மதிப்பீட்டில் கறவை மாடுகளுக்கான பசுந்தீவன தேவையை பூர்த்தி செய்ய பால் உற்பத்தியாளர்கள் தீவன விதை வழங்கப்படும். இப்போ மேட்டூர்லாம் தண்ணி அதிகமாக இருக்குது, பால் எந்த விதம் பால் மாடுகளுக்கு இறைகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, அதனால் பால் தட்டுப்பாடே வராது. ரூபாய் 59 லட்சம் மதிப்பீட்டில் பால் நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் கணினிமயமாக்கப்படும், கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறோம். ரூபாய் 60 லட்சம் மதிப்பீட்டில் கறவை மாடுகள் பராமரிப்பு குறித்து திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் 12,000 பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்படும். திறன் மேம்பாட்டு பயிற்சினா கம்ப்ளைண்ட் எல்லாம் பால் கொடுக்கறதுக்கு. ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் பால் உற்பத்தியாளர்கள் ஊக்குவிக்கும் பொருட்டு மாவட்டத்தில் சிறந்த 3 கறவை மாடுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் வழங்கப்படும். யார் நல்லா பால் கொடுக்கணும்னு சொல்லி மாடுகளுக்கு பரிசு, அதை வைத்து இருக்கிறவர்களுக்கு அப்போ தான் என்கரேஜ்மெண்ட் ப்ரொடியூசர்ஸ். ரூபாய் 25 லட்சம் மதிப்பீட்டில் பால் உற்பத்தியாளர் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த கருத்தரங்குகள் நடத்தப்படும். ரூபாய் 210 லட்சம் மதிப்பீட்டில் பால் மற்றும் பால் பொருட்கள் விற்பனையை அதிகரிக்க 500 குளிர்சாதனை பெட்டிகள் வழங்கப்படும். ஃப்ரிட்ஜ் எல்லா பால் எல்லா சங்கங்களுக்கும் கொடுத்துக்கிட்டே வர்றோம். 600 இந்த வருஷம் 600 பெட்டி கொடுக்குறோம். ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் செயற்கை மூலம் கருவூட்டல் பணியை சிறப்பாக செயல்படுத்தும் பணியாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்படும். கருவூட்டலில் சிறப்பாக இருக்க பணியாளர்களுக்கு விருதுகள் கொடுக்குறோம். ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் கறவை மாடுகளில் டிடி நோய் கண்டறியும் பொருட்டு 100 சிறப்பு பரிசோதனை முகாம்கள் நடத்தப்படும். மாடுகளுக்கு வர்ற நோய்களுடைய என்னென்னங்கிறத பரிசோதனை பண்ணுவோம். ரூபாய் 173 லட்சம் மதிப்பீட்டில் கறவை மாடுகளின் கன்று ஈனும் இடைவெளியை குறைப்பதற்காக, இந்த கன்று போடுறதுல மாடுகள்லாம் குறைவாக இருக்குல்ல, சிலது 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது, சிலது 1 வருஷத்துலேயே போட்டுருது. இன்னும் 1 வருஷத்துக்கு ஒரு கன்று போடுற அளவுக்கு கொண்டு வரணும். அப்படிங்கிறத 2000 மலடு நீக்க சிகிச்சை மலடு மாடுகளுக்கு பூரா கொடுத்து மாதிரி சினை பரிசோதனை முகாம்கள் நடத்தப்படும். தேசிய பால்வள ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் உணவுப் பொருள் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து புதிய வகை கூட்டப்பட்ட பால் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யப்படும். தொடக்க பால் கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் பல்வேறு சேகங்கள் உருவாக்கப்படும். ரொம்ப குறைச்சி 29 வந்துச்சு, எல்லாம் குறைச்சி 23 கொண்டு வந்தோம். இந்த 23 அறிவிப்பு நம்முடைய பால்வளத்துறையின் சார்பாக கொடுத்துருக்கோம். பால் தட்டுப்பாடே வராது, நல்ல தண்ணி இருக்குது, நல்ல மாடுகளுக்கு இறை இருக்குது. மிஷின்லாம் இங்கே இந்த 2025 18 ப்ராஜெக்ட் வந்துடும். நம்முடைய தலைவர் காலத்தில் கொண்டு வந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 18 ப்ராஜெக்ட் கொண்டு வந்துடும். 1850 கோடிக்கு எல்லாம் வந்துடும். திறந்து வைக்க போகிறாரு. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா ஒரு தட்டுப்பாடு இருக்காது. பால் பண்ணி சிறப்பாக செய்யணும். இந்த மானிய கோரிக்கை நிறைவேற்றி தர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.